Hi guys, welcome back to my channel. So today Sunday எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்ஜாய் பண்ணேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், இது மாதிரி நிறையா சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதோ இன்ஸ்டாகிராமில் வேறு ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு ரீப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆஃப்லைனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இன்டர்நெட்டை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி வாட்ஸ்அப், உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் மட்டும் இன்டர்நெட் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் போட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆப் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணுங்கள். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை மட்டும் ஆன் பண்ணிவிடுங்க. அப்படியே ஆன் பண்ணும்போது உங்களோட மொபைலில் நிறைய பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு பர்மிஷன் கேட்கும், அதுக்கும் ஓகேன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டு நாட் ஆஸ்க் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களோட மொபைலில் டேட்டா ஆனில் இருக்கும் போது எந்தெந்த ஆப்ஸ்க்கெலாம் இன்டர்நெட் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒய்ஃபை சிம்பிளையும் சரி, டேட்டா சிம்பிளையும் சரி, ரெண்டுத்தையுமே டிக் பண்ணி விட்டுருங்க. ரெட் கலரில் வந்து மாறிடும். சேம் இதே மாதிரி எந்தெந்த ஆப்ஸில் இன்டர்நெட் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மொபைலில் 2 வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு, ஆனால் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிசீவ் ஆகலை. ஏன்னா நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ போய் நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போக ஆரம்பிடுச்சு. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எந்தெந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்டர்நெட் நீங்கள் ஆன் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனில் இன்டர்நெட் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ இதை மாதிரி பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கையில் மொபைல் போகும்போதும் சரி, அவங்க ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி. ஸோ இது மாதிரி டேட்டா வந்து அவங்க ஆன் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் வந்து டேட்டா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதான்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலுமே குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கு டேட்டாவை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. Cheers guys.